ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். காமுடி தேங்காய், 2 வரமிளகா, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக புளி, 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும். வடைச்சட்டி வச்சு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பல் பூண்டு போட்டு 2 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மிலேயே வச்சு வதக்குங்க, இல்லை கருகியும் நல்லா இருக்காது. இது செஞ்சு பாருங்கள், கஞ்சி கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த சட்னி இது துவையலும் சொல்லுவாங்க, சட்னியும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் சட்னி மாதிரி தான் பண்ணிவிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். இப்போ தேங்காய் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சு, அப்புறம் இப்போ ஜீரகம், மல்லி, புளி இது போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தேவையான உப்பு போட்டு ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதத்தில் அரைச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.